Good morning students. இப்போ நம்ம பார்க்குறது 12th நம்ம ஏற்கனவே பார்த்த பேரபுலா மேக்ஸ் பார்த்தோம், பேரபுலா பார்த்தோம்னா நாட்டிக ஜாமெட்ரியில் அதோட கண்டினியூஷன். இப்போ பேரபுலா அடுத்து என்ன பார்த்தோம், நமக்கு எலிப்ஸ் பேர் சொன்னேன். எலிப்ஸ்க்கு அப்புறம் ஹைப்பர்போலா. இப்போ பார்க்கக்கூடியது நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எலிப்ஸ் பார்க்கலாம். சரியா உனக்கு? அதாவது அனாலிட்டிக்கல் 5th யூனிட் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் பேரபுலாக்கு அடுத்து பார்க்கக்கூடியது எலிப்ஸ். எலிப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் டயக்ராம் இருக்கும் அப்படின்னா அந்த கோனுடைய பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வரக்கூடிய இந்த பேருக்கு தான் என்னென்னா எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே பேசிக் எதுனா கோனிக்குடைய பேசிக் தான். கோனிக்கில் தான் நம்ம பேரபுலா கொண்டு வரோம். அதோடைய பேஸான எலிப்ஸ் போடுவோம். ஹாஃப் ஆஃப் த பார்ட் என்ன சொல்லுவோம் பேரபுலா, அதோட ரிவர்ஸ் பார்ட்டுங்கிறத ஹைப்பர்போலா அப்படின்னு ஒவ்வொரு நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வருவோம். சரியாப்பா? இப்போ எலிப்ஸோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா x² + a² + y² = b² எக்ஸுக்கும் ஒய்க்கு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது we get the drawing எப்படி இருக்கும், உங்களுக்கு கிராஃப் அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும். சரியாம்மா? இப்போ பேரபுலாவில் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் பார்த்தோம். அதே போல் இப்போ எலிப்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் பார்க்கலாம். அந்த நேம் என்ன, அதோட பாயிண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டருக்கு உங்களுக்கு இது நம்ம என்ன சொல்லுவோம், ஆரிஜின் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், சென்டருங்க எதை நோட்டேட் பண்ணனா சி. அப்போ சென்டருடைய பாயிண்ட் என்னவா இருக்கும், உனக்கு 0,0. அடுத்து இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேரபுலா என்ன சொல்லியிருப்போம், நமக்கு ஃபோக்கஸ் சொல்லியிருப்போமா, இங்கே அதே ஃபோக்கஸ் எஸ். ஆனால் அங்கே A,0ன்னு பார்த்தோம். இங்கே என்னென்னா AE,0. இது ஈங்கிறது என்ன அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி. ஈங்கிறது நார்மலாக என்ன எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா தமிழில் மைய தொலைத்தகவுன்னு சொல்லுவோம். சின்ன ஒரு ஸ்மால் வேரியேஷன் வந்து என்ன இருக்கும் எந்த ஒரு கிராஃபில் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து எலிப்ஸை பொறுத்தளவு எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது E greater than 1 இருக்கும். ஹைப்பர்போலாங்க போய் E less than 1 இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா? உங்களுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன வரும், உங்களுக்கு A,0. இந்த ஏக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் C, அதாவது ரெண்டு வேர்டை வந்து என்ன பண்ண வேரியபிளாக ஒரு சிங்கிள் வேரியபிளாக சொல்லும்போது C,0 அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா -C,0. சரியாப்பா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னம்னா வெர்டெக்ஸ். அதாவது A''ங்கிறது வெர்டெக்ஸ். நார்மலாக இந்த கர்வ் ஷேப் அங்கே வெர்டெக்ஸ் சொல்லுவோமா, அதே தான் இங்கே வெர்டெக்ஸ். இது சென்டராக மாறிடும். இந்த இடத்துல வரும்போது என்ன வரும், உனக்கு -A,0 வெர்டெக்ஸ்க்கு. இங்கே வரக்கூடியது என்ன சொல்லுவோம், A,0. சரியா? அதுக்கப்புறம் இந்த கர்வ் பார்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும் சொல்லுவோமா, பேரபுலா பார்த்தோம்னா இங்கே அதே மாதிரி we can draw the straight line. இந்த லைன் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட்ரிக்ஸ் லைன் எதில் இருக்கும், உங்களுக்கு அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம், x = எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னம்னா எதை பேஸ் பண்ணி என்ன எடுக்கிறோம், ஃபோக்கஸை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஃபோக்கஸை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இங்கே நார்மலாக இதுக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு AEன்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே வரும்போது ஈக்குவேஷன் வரும் மல்டிபிள் இருக்கக்கூடியது என்ன வரும், டிவைடில் வரும்போது -A/E சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபோக்கஸ் AE இருக்குது. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்கும், உங்களுக்கு x = A/E சொல்கிறோம். சரி உனக்கு அடுத்தது இந்த லைன் இருக்கும்போது அந்த லைனுக்கு நேம் வந்து என்ன நேம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய எலிப்ஸோடைய இந்த ஓவல் ஷேப் எங்கே இருக்குன்னா எந்த இடத்துல அகலமாக வருதோ அதுக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம். இந்த இதுக்கு பேர் ஒய் ஆக்சிஸில் வரக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா மைனர் ஆக்சிஸ் சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு கிராஃப் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அலாங் த மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். அப்போ இந்த இது ஓவர் ஷேப் வந்து இப்படி இருந்துச்சுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். உன்னுடைய கிராஃப் வந்து இப்படி தான் ஒன்றுனா இதில் 2 டைப்ஸ் வரும். அனதர் ஒன்று வந்து எப்படி உனக்கு இந்த மாதிரி வரலாம். அப்போ என்ன சொல்லுவோம், உனக்கு மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். அப்போ பாயிண்ட் பார்த்தோம்னா இதுக்கும் வேரியேஷன் ஆகும். இப்போ இதுக்கு இங்கே என்ன வரும், உனக்கு இது சென்டர் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், உனக்கு ஃபோக்கஸ் வரும். இங்கே என்ன வரும், ஃபோக்கஸ் S'. அப்போ பாயிண்ட் மேலே வரும்போது என்ன வரும், உனக்கு இங்கே AE,0 வந்தால் இங்கே 0,AEன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், உனக்கு 0,-AEன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன வரும், உனக்கு இது வெர்டெக்ஸாக இருக்கும்போது என்ன வரும், உனக்கு இது A, இது A'. ஏவா இருக்கும்போது என்ன சொல்லுவோம், உனக்கு 0, மேலே வரும்போது பாசிட்டிவ் வருமா கிராஃப் ஆக்சிஸ்க்கு, கீழே வரும்போது என்ன வரும், உனக்கு 0,-A. தென் டைரக்ட்ரிக்ஸ் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல டைரக்ட்ரிக்ஸ் லைன் சொல்லுமா, தட் இஸ் y = because the line across the y axis. அப்போ y = என்ன வரும், A/E மல்டிபிள் இருக்கும்போது என்ன வரும், இங்கே மைனஸ் இருக்கும்போது மல்டிபிள் இருக்குது என்ன உங்களுக்கு இங்கே மல்டிபிள் ஃபோக்கஸ் மல்டிபிள் அந்த டைரக்ட்ரிக்ஸ் என்ன வரும் ஆப்போசிட்டாக வரும். அங்கே நம்ம பேரபுலாவில் பார்த்துருவோம் +A இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் -N சொல்லுவோம். அந்த சிங்கிள் டேர்மாக இருக்கும்போது நமக்கு இங்கே டபுள் டேர்ம் இருக்கும்போது என்ன வரும், மல்டிபிள் இருக்குது டிவைடாக இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வரும், இந்த லைனுக்கு டைரக்ட்ரிக்ஸ். அப்போ y = A/E சொல்லுவோம். சரி? அப்போ உங்களுக்கு தென் இப்போ இதை பார்த்தாச்சு. தென் இது இந்த
சொல்லுவோம் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த கிராஃப் பொறுத்தளவு மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிஎஸ் உடைய வேல்யூ என்ன சொல்லுங்க, சிஎஸ் அப்படிங்கிற வேல்யூ ஏஇ, பிகாஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. அடுத்து சிஏங்கிறது ஏ, சிஏங்கிறது ஏ, அப்படிதான் உங்களுக்கு இந்த இடத்துல வெர்டெக்ஸ் தான் சொல்லிருக்கோம். இதோட லென்த் ஏ, இதோட லென்த் ஏ. அப்போ டோட்டலாக ஏ டேஷ் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க, அதாவது ஏ டேஷ்ங்கிறது 2a. இந்த ஏ டேஷ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, மேஜர் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னம்னா 2a இருக்கும். அப்போ மைனர் ஆக்சிஸ் என்ன இருக்கு, அப்போ மைனர் ஆக்சிஸ், அப்போ இதை நம்ம வந்து பி டேஷ்னு வச்சுக்கோங்க. அப்போ பி டேஷ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு 2b, பிகாஸ் இதுவும் அதே போல் இந்த இது என்ன எடுத்துக்கணும் உங்களுக்கு லென்த் வந்து b, இதோடைய லென்த் வந்து b + b உனக்கு 2b அப்படின்னு மாறிக்கும். சரியாமா உனக்கு? சரி, இப்போ இந்த கிராஃப் வந்து ஏஎம்எஸ் இப்படி எதை வச்சு நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், எக்ஸா அலாங் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆக இருக்கும்போது, சரி ஏ வந்து அப்போ என்ன வரும், இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர்னா எது லார்ஜஸ்ட் நம்பருக்கு எந்த வேல்யூ வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து தான் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். சரியாமா உங்களுக்கு? அதே சப்போஸ் இந்த கிராஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு அதே தான், எக்ஸ் ஸ்கொயர் by x a square plus y square by b square equal to 1. பட் என்ன சேஞ்ச் அப்படின்னா a is less than b இருக்கும். அப்போ இங்கே வேல்யூ தான் உனக்கு என்ன வரும் 10 ஸ்கொயர், இந்த வேல்யூ சும்மா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே என்ன வரும் 3 ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன இருக்கும் உனக்கு 10 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். இதுதான் எது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும் அதுக்கு மேலே இருக்க ஆக்சிஸை பொறுத்து தான் உங்களோட கிராஃப் ஆனது அலாங் த மேஜர் ஆக்சிஸ் அலாங் மைனர் ஆக்சிஸ் எதுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி உனக்கு? சரி, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இப்போ மேஜர் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சிங்கிறதுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ பி ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னோம்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. சரியா உனக்கு? இப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, பி ஏதாவது ஒன்று கொடுத்து ஒன்று அன்னோனாக இருக்கும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய யூஸிங் பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளிப்ஸுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வரும்போது ஃபார்முலா இங்கே மைனஸ் வரும். அப்போ நான் ஆல்ரெடி சி ஸ்கொயருங்கிற என்ன சொல்லியிருக்கேன், ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர், அதான் நம்ம சிங்கிறது ஏஇ ஸ்கொயர் போடும்போது என்ன வரும், ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தேவை, இ ஸ்கொயர் மட்டும் தான் தேவை, இ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ இ ஈக்குவல் டு என்னமா வரும் உங்களுக்கு, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது வந்து ஈயோடைய ஃபார்முலா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னோம்னா இது ஈ ஸ்கொயர் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்துருக்கோம். லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது, இதோடைய என்ன வேல்யூ அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன அப்படி லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னோம்னா that is equal to 2b square by a. இதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் ரெக்டோடைய ஃபார்முலா. ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு எலிப்ஸோடைய பேசிக் ஃபார்முலாஸ், கண்டென்ட்டு, ஃபோக்கஸ் என்ன, டைரக்ட்ரிக்ஸ் என்ன, வெர்டெக்ஸ் என்ன, தென் சென்டர் பாயிண்ட் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இன்னொன்று உங்களுக்கு பேரபிளாக்கு இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா சென்டர் த பாசிங் த்ரூ கிராஃப் வந்து அலாங் பாசிங் த்ரூ ஆரிஜினாக இருக்கும்போது உங்களுக்கு 0,0 வரும். இல்லைங்க மிஸ், இப்போ சப்போஸ் என்னோட சென்டர் எல்லா சென்டரும் உனக்கு 0,0 பாஸ் ஆகாது. சப்போஸ் சென்டருக்கு ஒரு சம் ஆஃப் த பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ உன்னோட கிராஃப் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக எனக்கு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இப்போ கிராஃப் இருக்குது, இது சென்டர், நீ வரையக்கூடிய சென்டர் இங்கே இருக்குது. அப்போ உனக்கு கிராஃப் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. சம் ஆஃப் த பாயிண்ட் வருமா உங்களுக்கு, ஹெச்சுக்கமா கேன்னு வருமா? அப்போ அந்த ஹெச்சுக்கமா கேங்கிறது நம்மளுடைய எலிப்ஸோடைய ஜெனரல் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா, எப்படி அதை எக்ஸு வந்து ஹெச்சுக்கு சப்ராக்ட் பண்ண, ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸு இது ஒய், இது ஹெச்சுக்கமா கேன்னு தான் சொல்லிக்கோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறினா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு மாறும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு கன்சிடர் பண்ணி நம்ம சம் வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம். சரியாம்மா? இப்போ கவனிப்பா, எக்ஸாம்பிள் 5.21 உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் 5 மார்க்குரிய அத்தனையும் உங்களுக்கு நடத்துகிறேன். எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி வேணால் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன். பிகாஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸில் 8th கொஸ்டின் பாரு, அது 8th இருக்குல்ல உங்களுக்கு, அதாவது 8th வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்கு. மெயினாக லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th 5th அதுதான் மெயினான 5 மார்க்கு. இப்போ இந்த சம்மை எடுத்து இந்த சம்மிலேயே உங்களுக்கு எல்லாம் 5 மார்க்குடைய சப்டைட்டில் எப்படி ட்ரா பண்ணணுங்கிறது டோட்டலாக ஓவராலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். கவனி, இப்போ இதுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபைண்ட் த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெர்டெக்ஸ் 4C, 4Cனா நம்ம 2 சைடுமே கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென்
டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், வெர்டெக்ஸ், சென்டர், இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது. சரியா உனக்கு? சரி, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதும்போது எக்ஸ் எல்லாம் ஒன் சைடாகவும் ஒய் எல்லாம் ஒன் சைடாக கொடுத்துக்கோங்க. 4x² + 24x + y² - 2y + 21 = 0. சரியாப்பா? இப்போ எக்ஸ் டேர்மில் காமன் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு x² முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது காமன் வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x² + 6 4 சார் 24 வருமா? ஸோ 6x ப்ளஸ் இங்கே காமன் வெளியே எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பட் 1ங்கிறத அசம்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா y² - 2y இந்த +21 கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் கொண்டு போய்க்கணும். சரியாம்மா நமக்கு? சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 6 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 வருதா? இதை ரவுண்ட் பண்ணி ஸ்கொயர் கொடுங்க. ஏன்னா இது நம்ம 11th ஷார்ட்டாக பார்த்துருக்கேன் நான் எப்படி வந்து ஒரு ஃபார்முலா பிரிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன வரும்? உனக்கு 9 வரும். இந்த 9 அதை என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு ஃபார்முலாவில் பார்த்தோம்னா அதே மெத்தட் தான். x² + 6x + 9 - 9 இதை வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறீங்க. சரி, அடுத்து y² - 2y. இந்த 2 எடுத்துக்கோமாம்மா, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணோம்னா 1. இந்த 1 தான் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஃபஸ்ட்டு ஆடிங், அதுக்கப்புறம் சப்ராக்டிங் = -21. சரியா? இப்போ 4 இன்ட்டு இது மட்டும் ஃபார்முலாக்கு வரும். எப்படி ஃபார்முலாக்கு? எக்ஸு இந்த இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை புட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு உனக்கு ரவுண்ட் பண்ணிங்க தானே இருக்கு உனக்கு 3 இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்படியே வரும். a² + b² + 2ab எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? அது அப்படியே வந்துடும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னும் மீதி என்ன இருக்குது? இது மட்டும் தான் இருக்குது. அதை கொண்டு அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அடுத்தது இது ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? y இந்த இடத்துல சைன் -1 மைனஸ், இங்கே ரவுண்ட் பண்ணது என்ன 1 பண்ணியிருக்கோமா? 1² இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். மீதி என்ன இருக்குது? -1 இருக்குது. இப்போ எதெல்லாம் கொண்டு போகிறோம்? ஆல்ரெடி -21 இருக்குது. இந்த பக்கம் போனால் -36, இந்த பக்கம் போகும்போது என்ன வரும்? +36 மாறுது. இங்கே -1 அந்த பக்கம் போனால் +1 மாறுது. சரியா உங்களுக்கு? சரி, அடுத்து இது அப்படியே ரீரைட் பண்ணிக்கோங்க. 4 × x + 3² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு உனக்கு? y - 1² இப்போ இங்கே 21 சப்ராக்ட் பண்ண என்னமா வரும் உனக்கு? 37ல் 21 சப்ராக்ட் பண்ணுங்க, 6 1 வருது. சரி, இப்போ உனக்கு 16 அப்படின்னு வருது. அப்போ 16ங்கிறத போட்டுக்கோங்க. சரியாமா உங்களுக்கு? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைட் 16. அப்போ என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு 4 × next என்ன வரும்? x + 3² / 16 + y - 1² / 16 = 1. சரி, டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 4 வரும், இங்கே 16 மட்டும் வரும். சரி, இப்போ உங்களுக்கு தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, x + 3² / 4 + y - 1² / 16 = 1. சரியா? இப்போ உங்களுடைய மேஜர் ஆக்சிஸ் எதை பொறுத்து இருக்கு? உனக்கு எது லார்ஜஸ்ட் நம்பராக இருக்குது? உங்களுக்கு இதுதான் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ இது லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும்போது மேஜர் ஆக்சிஸ் அலாங் விச் ஒன்று சொல்லுவேன்? therefore மேஜர் ஆக்சிஸ் அலாங் which one? அலாங் y ஆக்சிஸ். அப்போ நமக்கே தெரியுது எப்படி கிராஃப் வரையணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் நமக்கு வருங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. சரியா உனக்கு? இப்போ கேபிட்டல் அப்போ இது வந்து நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த பாயிண்ட் வழியே தான் உங்களுக்கு சென்டர் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ x = x + 3, y = y - 1. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பாருங்க உனக்கு? ஃபஸ்ட்டு வரதான் உங்களுக்கு a². அப்போ a² = 4, b² = 16. சரியா உங்களுக்கு? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு எடுத்துக்கணும்? உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கோம்? உங்களுக்கு சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டருங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்? உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா நம்ம எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. சரியாம்மா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்டர்னா என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு ஃபார்முலா 0, 0. இது X Y. அப்போ ஃபார்முலா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் உனக்கு? x = x + 3. அப்போ x + 3 = 0, x = -3. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன இருக்கு உனக்கு? y = y - 1.
y minus 1 equal to 0, y equal to 1. அப்போ சென்டர் சிங்கிற என்ன வந்திருக்கு உனக்கு -3,1ங்கிறது சென்டரோட வேல்யூ. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கு சென்டருக்கு அப்புறம் என்ன சொல்லிக்க 4c. 4c என்ன வருதுன்னு பாருங்க. 4cங்கிறது ப்ளூரலாக வரும்போது 4c, சிங்குலராக வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4cக்கு ஃபார்முலா என்ன வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைச்சா 4c என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு 0,AE இப்படி வரும். ரெண்டு பக்கம் வரும்போது என்ன வரும் 0, ±AE. இப்போ ஏக்கு இ நமக்கு வேணும். இ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஈக்கோட ஃபார்முலா என்ன வரும் உனக்கு இ இஸ் ஈக்குவல் டு சியோட ஃபார்முலா. இப்போ இது ஏங்கிறது சின்னு கூட சொல்லலாமா சி ஈக்குவல் என்ன சொல்லிக்க c² இஸ் ஈக்குவல் டு c equal to root of a square minus b square, that is equal to root of a square ஓட வேல்யூ என்னமா இருக்கும் உங்களுக்கு 4 minus இதுதான் உங்களுக்கு a square, இது a square, இது b square. சரியா? லார்ஜஸ்ட் தானே உங்களுக்கு 16 minus 4, that is equal to root 12. சரியா? root 12 லார்ஜஸ்ட் தானே எப்பவும் நம்ம a square b square எடுப்போம். சரி இங்கே நம்ம 4 3 are 12, 2 root 3. அப்போ c ஓட வேல்யூ என்ன இருக்கும் உனக்கு root 3. அப்போ 0, ±2 root 3. சரியா? அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ இதை வச்சு நமக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். தென் x equal to 0வாக இருக்குது. அப்போ x plus 3 என்ன வரும் x plus 3 equal to 0, x equal to -3. அடுத்தது இந்த அளவுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. yக்கு வந்து +2 root 3 இருக்குது, -2 root 3 இருக்குது. அப்போ y equal to என்ன வரும் உங்களுக்கு y equal to என்னோட வேல்யூ உங்களுக்கு AE y equal to c தானே உங்களுக்கு yங்கிறது y minus 1 equal to c ஓட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் +√3 எடுத்துக்கோங்க +√3 y equal to 2√3 plus 1. சரியா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன எடுப்போம் உங்களுக்கு y equal to இது இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது வேல்யூ என்ன இருக்கு உங்களுக்கு மைனஸ்ல இருக்கு y equal to மைனஸ் c தானே உங்களுக்கு -2√3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு y minus 1 equal to இந்த வேல்யூ நான் ரப் பண்ணிக்கிறேன், நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க -2√3. இந்த -1 அந்த பக்கம் போகும்போது y equal to -2√3 plus 1. சரியாமா? இந்த வேல்யூ எதோட வேல்யூ 4c. எழுதும்போது என்ன பண்ணுறீங்க இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களுக்கு அடுத்து 4cக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் வெர்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு காமனாக எல்லாமே நடத்தி விடுறோம்ப்பா. 5 மார்க் எது கேட்டாங்கனாலும் அடுத்து 4cக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நமக்கு வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் என்ன ஃபார்முலா உனக்கு 0, ±a. அப்போ 0, ±a. ஏவோட வேல்யூ என்ன வரும் உனக்கு ஏங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் a² equal to 16. அப்போ a equal என்ன வரும் உனக்கு 4. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 4. அப்போ x உடைய வேல்யூக்கு என்ன இருப்போம் x equal to 0, x plus 3 equal to 0, x equal என்ன வரும் உனக்கு -3. yக்கு ரெண்டு வேல்யூ இருக்குமா y equal to 4 ஒன்று வரும், y equal to -4 எடுப்பேன். yக்கு என்ன எடுத்துக்க நீ y minus 1 equal to 4, y equal to என்ன வரும் 4 minus 1 equal to 4 minus அந்த பக்கம் ப்ளஸ். அப்போ என்ன வரும் உனக்கு 4 plus 1 5. தென் இங்கே -4 எடுத்துக்கோமா yக்கு என்ன வேல்யூ எடுக்கணும் உங்களுக்கு yங்கிறது y minus 1 equal to -4, y equal to -4 plus 1. அப்போ y உடைய வேல்யூ -3. இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிராஃப் வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி? வெர்டெக்ஸ் முடிஞ்சு. ஸோ அப்போ அடுத்து வந்து டேரக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதே ஃபைண்ட் நான் வந்து உனக்கு சொல்லிட்டு எல்லாமே காமனாக நடத்தி விடுறேன். அடுத்து என்ன இருக்கும் உனக்கு டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்னு என்ன வரும் உனக்கு இந்த லைன் வரும் உனக்கு அப்படி தானே உனக்கு டைரக்ட்ரிக்ஸ்னால் 0, ±c. அப்போ 0 வராது உங்களுக்கு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் yங்கும் போது ±c வரும். அப்போ yங்கிற என்ன வரும் உனக்கு y minus 1 ± c-யோட வேல்யூ என்னமா வரும் உங்களுக்கு c-ங்கிறது 2√3 பார்த்துக்கோமா 2√3. சரியா? இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது y equal to 2√3 -1ங்கிறது +1 ஆகும். இது டைரக்ட்ரிக்ஸ். சரியா? இது வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லா சம்முக்குமே இது காமனான ஒன்று. சரி, இப்போ இதுக்கப்புறம் உனக்கு இது வந்து சும்மா நீ வந்து ஃபார்முலா எப்படி வரங்கிறக்கா போட்ட டயக்ராம் அதை பென்சில் நீ வரைஞ்சிக்கோ. ஆனால் ஃபேர் டயக்ராம் நீ ஒன்று ட்ரா பண்ணணும். எப்படி ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னா நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிக்கோ. சென்டர் வேல்யூ என்ன -3 என்ன வந்திருக்கு 1 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை பாரு எக்ஸில் -3ன்னு இந்த இடத்துல வரும் +1ங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல வருமா பாயிண்ட்டு. அப்போ இது என்ன வரும் -3, 1 வரும். பிகாஸ் இதுதானே உங்களுக்கு சென்டர் வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. சரி, அடுத்து வந்துட்டு எதையும் பார்க்காத நீ வெர்டெக்ஸ் வந்துடு. ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு √3 இருக்கும்போது நீங்கள் பாயிண்ட் வச்சு பார்க்குறது கொஞ்சம் கிராஃப் வரைய கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெர்டெக்ஸ் வந்துடும். வெர்டெக்ஸில் -3ஆக இருக்கும்போது இதுதானே உங்களுக்கு -3ஆக இருக்கும்போது ஒயோடைய வேல்யூ +5, ஒயோடைய வேல்யூ +5 அப்படிங்கும்போது என்ன வரும் உனக்கு ஃபஸ்ட்டு
ஒய்க்கு வந்து மைனஸ் இங்கே வராது உங்களுக்கு, சென்டர் எங்கே வரும்னு பார்த்துக்கலாம். சென்டர் வந்து -3 இருக்கும்போது +1 இந்த இடத்துல வரும், -3, 1 வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கும் உனக்கு வெர்டெக்ஸ். இது வந்து C மார்க் பண்ணியிருக்கீங்க. வெர்டெக்ஸ் என்ன வரும், -3 இருக்கும்போது 5னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் போகும், -3, 5 பாயிண்ட் வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, -3 இருக்க ரெண்டாவது பாயிண்ட்டு, இது -3, 5, -3, 3. அப்போ -3, 3ன்னு இந்த இடத்துல பாயிண்ட் வருமா? அப்போ இது வந்து ஸ்மால் எக்ஸ், இது வந்து ஸ்மால் ஒய் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணு, இதுக்கு நேராக சிக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணு. சரி, இதுக்கு தான் X, இது ஒய்ன்னு மார்க் பண்ணிக்கோ. இதுதானே வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கோ. இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த வெர்டெக்ஸுக்கு நம்ம கர்வ் ஜாயின் பண்ணுறோம். சரியாப்பா? இதுதான் உங்களுக்கு எலிப்ஸோட டயக்ராம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 5 மார்க் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 5 மார்க்கே நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை எழுதி பாருங்கள். உங்களுடைய கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் வெர்டெக்ஸ், ஃபோசி, டைரக்ட்ரிக்ஸ், சென்டர், இதெல்லாம் தான் கொஸ்டின் வந்து 5 மார்க் கேட்குறது. வித் கிராஃபுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது. ஸோ அந்த கிராஃபு வந்து வரையும் போது சென்டரை பேஸ் பண்ணிக்கோங்க, வெர்டெக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வெர்டெக்ஸ் 2 ஜாயின் பண்ணிட்டு சென்டர் வந்து அது X ஆகும், மாறிடும் உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய கிராஃபு. போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு எலிப்ஸோட பேசிக் உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு 5 மார்க் எல்லாமே. இந்த சம்பாரு எக்ஸசைஸ் 5.2ல் எதில் 8th, 5th and 6th ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த சம் வந்து உங்களுக்கு என்னது 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேப்பா, தேங்க்யூ.